நாங்கள் இந்த இறை வழிபாடு நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தந்த பாடல்களே அவங்க தந்த பாடல்களுக்குரிய பொருள்களையும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் பார்த்தோம் மாலையில் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இரவு தியானங்களையும் பார்த்தோம். அதுக்கு ஒரு தொழிலுக்கு செல்லும் போது நாங்கள் என்ன பாடல்களை பாடலாம், என்ன தியானங்கள் செய்யும்போது என்ன தேவாரங்களை பாடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது திருஞான சம்பந்தருடைய பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த தேவாரத்தை நோய்கள் நீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த திருஞான சம்பந்தர் அதுக்குரிய பாடலை தந்திருந்தாரு. பார்க்கலாம். நாங்கள் திருஞான சம்பந்தருடைய பாடல் எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அந்தருவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதம் நாம் அடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திரு நீலகண்டம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வினையால் இந்த வினை ஆயிற்று என்று கூறுதவனை அறிவீர்கள். அதாவது அந்த வினையால் இந்த வினை வந்துருச்சு, அந்த வினையோட இந்த வினை சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூறுவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆயினும் அதனின்று தப்பி உய்யும் முயற்சியை மேற்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு பழி என்றோ, அந்த தொழிலிருந்து நாம மீண்டு வாரத்துக்கு முயற்சிக்காமல் இருக்கிறது நமக்கு பெரியோரு பழியாம் என்று சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. அடிகளாகிய நாம் இறைவனுக்கு பணி செய்து அவன் திருவடிகளை போற்றுவோம். அங்கனம் செய்தால் நாம் செய்கின்ற வினை பயன்கள் நம்மை அணுக மாட்டா நீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு தான் அந்த திருஞான சம்பந்தர் அதனுடைய பாடலை எங்களுக்கு தந்திருந்தார். அந்த ஒரு அற்புதமான பாடல். அதாவது நம்மளுடைய முயற்சி, அதாவது நம்ம ஒரு வினையை நம்மளை தொற்றிருக்குன்னு சொன்னால் அந்த நோய்க்குரிய பழி, அதை நீக்குவதற்கான முயற்சியை நாம் எடுக்கலன்னு சொன்னால் அது நமக்கு பழி என்றோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த முயற்சியிலே நீங்கள் எடுத்து இறைவனையும் போற்றித்தால் அது அந்த பயன்கள் நம்மை அணுக மாட்டாது அப்படின்னு சொல்லி இது நீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அந்த பாடலை அருமையாக தந்திருந்த முன்னோர்களின் வழிகாட்டலாக நாங்கள் இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கோம். அதே போல எமது இந்து மதத்தின் மிகச்சிறந்த நிகழ்வுகளையும் கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பாரம்பரிய கலையான யோகா கலை கூட இன்று எங்களுடைய ஆங்கிலேயர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காங்க. இது எப்படி உருவாச்சு, இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் அதற்குரிய கண்டுபிடிப்புகள் இன்னும் முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு ஒரு பழம்பெரும் கலையாகத்தான் எங்களுடைய இந்து மதத்தின் யோகா கலை அமைஞ்சிருக்கு. அதே போல பரதநாட்டியத்தையும் கூட இப்போது ஆங்கிலேயர்கள் கலையாக ஏற்றுக்கொண்டு பரதநாட்டிய கலையையும் கூட கற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்துவாக வாழ்வோம், இந்துவாக இருப்போம் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் நாளை இறைவணக்க நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு ஆட்சி, உங்கள் அன்பு தொகுப்பாளர் விஜய். தொடர்ந்து ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வணக்கம் சாமரை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம் சாமரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஈஸ்வரி அவங்களோட இணைந்து புஷ்பமாலியும் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் ஒரு பக்தி பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பே சிவம் அதுவே நலம், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஓம் நமச்சிவாய. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ய வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்திகே. ஓம் நமச்சிவாய. போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு
போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. குளத்தடியில் நம் கணபதி அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனில் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து விடும். திருவருள் துணை இருக்கும், தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. நாளில் ஒருவேளை ஐங்கரனை நினைத்து விடு. உயிர்கள் யாவும் உந்தனது சொந்தமென கருதி விடு. நீயும் இன்று வாழ்ந்து விடு, பிறரையும்